மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஆனா எல்லாத்துலயும் நீங்க இந்த உடற்பயிற்சியை சொல்றீங்க. எல்லாம் 12 சனியுடைய பாதிப்பு இருந்தானே நிவர்த்திக்கு வந்து நீங்க உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி சனி வந்து மந்தன், அதுதான் சூட்சமம். ஆமா. அப்ப மந்தனை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கடகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஏன் 30 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகுது மேக்ஸிமம்? சனி தான் அவங்களுக்கு. இவங்க கிட்ட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அதே மாதிரி சிம்மமும் அதே மாதிரி தான் வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றாங்க. கடகமும் சிம்மமும் ஒரே மாதிரி இருக்கியா? இல்ல, சந்திரன் ஆட்சி, சூரியன் சந்திரன் ஆட்சி, இது சூரியன் ஆட்சி. தனி பிளானட். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 பிளானட் உண்டு. இவங்க இண்டிவிஜுவல் சோலோ. அதுவும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது சிம்ம லக்னத்துல ஏன் முத பிள்ளையா பிறக்காம 2வது பிள்ளை கடைசி பிள்ளையா பிறக்கிறாங்கன்னு தெரியல. அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இல்லை. ஆமா. அதனால அது குண்டடி பட்டாலும் சாக மாட்டாங்கிறாங்க கும்பலகரத்துக்கு. அதாவது அற்ப கல்விங்கிறாங்க. அது அற்ப கல்வியா இருக்கும், ஆனா ஃபைனல் பெரிய லெவல். ஆமா ஆமா ஆமா. அது சனி இல்லைன்னா ஆமா, சொல் புத்தி கேளான்ங்கிறாங்க. அது கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது ஜோதிடர் செல்வி. அவர் சிறந்த ஜோதிடர் மட்டுமல்ல, நல்ல மனது உடையவர், கொடைத்தன்மை உடையவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்பவர். அதே சமயத்தில் அவர் ஒரு வக்கீலாகவும் வக்கீல் தொழிலையும் படித்திருக்கிறார். என்னுடைய மாணவனாக நான் கன்னிபருவத்தில் நடிக்கும்போது கடைசியாக ஒரு பேட்ச், லாஸ்ட் பேட்ச்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு மாணவராக அவர் என்னிடம் பயின்றார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த மரியாதைகள், தன்மைகள் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதர். ஜோதிடத்தில் நல்ல வல்லுனர். என்னுடைய மகனை கூட சொன்னார், இந்த குரு பயிற்சியில் நல்லா ஆகிடும் அப்படின்னாரு. அதனால் இந்த குரு பயிற்சியில் என் மகனுக்கு திருமணம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, நடக்கப் போகிறது. இப்படி நிறைய விஷயங்கள் அவர் நல்ல நாலேஜ் உள்ளவர். இந்த ஜோதிடத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஜோதிடம் எவ்வளவு வேணாலும் யார் வேணாலும் படிக்கலாம். ஆனால் அவர் சொன்ன பலன் பலிக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதுக்கு அவருக்கு நல்ல திசை வர வேண்டும். இல்லை பிறவியிலே அவருக்கு ஒரு ஜோதிட ஞானம், அந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சாஸ்திர சம்பிரதாயங்களில் அவருக்கு ஒரு பிராப்தம் இருக்கா, அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கா, அவர் அப்படி படைக்கப்பட்டவரா என்பதில் அதான் முக்கியமானது. அது எல்லாமே ஒருங்கே அமைந்தவர் தான் செல்வி அவர்கள். அவரை இன்று சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓம் சரவணபவ நேயர்களுக்கு இனிய வணக்கம். வணக்கம். இந்த குரு பயிற்சியை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் வரலாமே. இப்போ மேஷத்துக்கு வந்திருக்கு. முந்தா நாள் இப்போ 14ஆம் தேதி நைட் ஏதோ 10:20ன்னாங்க. அதாவது திருக்கணிதப்படி. திருக்கணிதப்படி. வாக்கியப்படி 11ஆம் தேதி. 11. வாக்கிய ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு. ஆமாம் குரு வருது. புதனுடைய வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம். மேஷராசிக்காரர்களுக்கு முதலில் குரு 3ஆம் இடத்தில் வருது. அதாவது ஆக்சுவலாக 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் அசட்டு தைரியம் மட்டும் கூடாது. அதே சமயம் சுபகாரியமெல்லாம் இந்த சமயத்தில் மேஷம் பண்ணிக்கலைன்னா அப்புறமா நாள் தள்ளி போயிடும். மேஷராசிக்காரர்கள் டக்குன்னு எந்த சுபகாரியமும் ரிஸ்க் எடுத்து கூட பண்ணணும். அடுத்தது பெற்றோர் பெரியோருடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அந்த நிலம் சம்பந்தப்பட்ட கேஸ் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். பெரிய விஷயம் என்ன, லாபத்தை குரு பார்க்குறார். அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறார். இவ்வளோ வருஷம் நீங்கள் சம்பாதிச்சதுடன் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சமயத்தில் ரொம்ப யோசிச்சுக்கின்னு இப்படி பண்ணாமா அப்படி பண்ணலாமா, ஏன்னா டைலமாவில் மேஷம் அடிக்கடிக்கு போகும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழப்பிக்கும். தேவையில்லாதவர்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் யாராவது போட்டாங்கன்னா, ஒரு குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க, அந்த குரூப்பில் உங்களை பற்றி தவறாக போட்டாங்கன்னா அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி கடாச்சிட்டு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு போகணும். சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறது மேஷத்துக்கு நல்லது. குடும்பத்தோட ரொம்ப நாளாக மேஷம் குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலையேன்னு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி குடும்பத்துக்கு நல்லது பண்ணும். குடும்பத்திற்கு
துணை அல்லது துணைவியார்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கதோடு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. 5ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் பூர்வ புண்ணியத்தில் தோஷம் காணப்படக்கூடிய காலகட்டம். அந்த சமயத்தில் அபிராமி அந்தாதி தான் அதுக்கு ஒரே தீர்வு. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிப்பதோ அல்லது கேட்பதோ உங்கள் வாழ்க்கையில் இந்த பூர்வ புண்ணிய தோஷத்தை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறது வந்து பெரிய விசேஷம். எல்லா விதமான தடையும் நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேஷத்துக்கு வந்து அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் 7.5 சனிக்குள்ளாக நீங்கள் முதலில் வருகிறீர்கள். 7.5 சனி வரக்கூடிய காலகட்டத்தில் உடற்பயிற்சி செய்யாத மேஷராசிக்காரர்கள் பெரிய பதட்டத்துக்கு உள்ளாவார்கள். எனவே உடற்பயிற்சி உங்களுடைய பெரிய பரிகாரம். இந்த உடற்பயிற்சி செய்வது முக்கியம். எப்பொழுதுமே ஒரு பயிற்சி வந்தால் நான் சொல்வது நமக்கு வந்து பாதிக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்துடணும். அப்போது திருவெண்காடு புதஸ்தலம் வந்து புதனுடைய ஸ்தலத்தை போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு விபூதி 50 கிராம் விபூதி குங்குமத்தை வைத்து விட்டு எடுத்துக்கொண்டு வந்து அந்த விபூதி குங்குமத்தை டெய்லி பயன்படுத்தக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் ஏற்படும். ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த உடற்பயிற்சியை சொல்கிறீங்க. எல்லாம் 12 சனியுடைய பாதிப்பு இருந்தானே நிவர்த்திக்கு வந்து நீங்கள் உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி தான். சனி வந்து மந்தன், அதுதான் சூட்சமா. ஆமாம். அப்போ மந்தனை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம பிரிஸ்கா இருக்கணும். மந்தனுக்கு இடம் கொடுக்கணும்னா நம்ம இன்னும் டவுன் ஆகினே இருந்தா மந்தன் ஜெயிப்பான். இது நம்ம நிறைய பேருக்கு சனி வந்துட்டாவே நடுங்குறாங்க. ஆக்சுவலாக சனியுடைய மந்த தத்துவத்திலே இருக்குதுங்களையா, உங்களுக்கு தெரியாது இல்லை. சனியை போல் கொடுப்பவர் இல்லை, கெடுப்பவர் இல்லை. அப்போ கொடுப்பதுக்கு எப்படி ரெடியாக இருக்காருன்னா சனி நம்ம ஃப்ரிஸ்டாக இருக்கும், பிரிஸ்காக இருக்கணும். இப்போது நீங்கள் சனி கிட்ட ப்ராப்ளமே என்னென்னா சனி வரக்கூடிய காலகட்டத்தில் விபத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறச்ச ஏதாவது ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எனக்கு 7.5 சனியில் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு. சனிக்கு வந்து டிசிப்ளின் பர்சன். சனி என்றவன் நாயவான், சனிவன் நீதிமானாக இருக்கிறச்ச நம்ம எல்லாத்தையும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் போகணும். கூடா நண்பர்கள் வைத்திருந்தால் சனியில் பாதிப்பு வரும். இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சனிக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இதுதான் நம்ம ஜோதிடத்தில் எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். அதில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், 7.5 சனியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்கிறது எப்பவுமே பரிகாரம் பண்ணுறியோ இல்லையோ நீ ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி போனால் தான் தப்பிப்பேன். இல்லைன்னா உடற்பயிற்சி போகலன்னா எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் பிரச்சனையாகும். ரீல்ஸ் பார்த்துக்கினே இருந்தாங்கன்னா சனியில் இந்த இடத்துல சோஃபாவில் காலையில் பார்ப்பாங்க, இந்த சோஃபாவில் பார்ப்பாங்க. 11 மணி அப்பாயின்மெண்ட்டுக்கு 11:30 மணிக்கு தான் எழுந்து குளிக்க போவாங்க. அப்போ அந்த வேலை கெட்டு போயிடும். அதுதான் சனிக்கு வந்து எப்பவுமே உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து நான் தேரியில் நான் கண்டுபிடிச்ச வித மாதிரி தான் கொண்டு போகிறது. அதனால் அஸ்ட்ராலஜி அப்படின்னா நம்ம ஒரு புதுமையாக அதாவது பார்க்கணும். மற்றவங்க சொல்லியிருக்கிறது புத்தக வாயிலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை ஓவர்லுக் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கல் அனுபவம்னு ஒன்று உண்டு. எனக்கு குமுதத்துக்கே இது வரைக்கும் நான் 29 வருஷம் எழுதிட்டு இருக்கேன். குமுதத்தில் இது 29வது வருஷம் முடிய போகுது. ஒரே புக்கில் 29 வருஷம் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ நிறைய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துருக்கனால அந்த அனுபவம் மூலியமாக. அடுத்தது ராசி ரிஷபம். உங்கள் ராசியிலேருந்து தான் குரு மாறுகிறார். ஸோ அப்போ என்ன பார்க்கணும்? காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவெல்லாம் கண்டிப்பாக வரும். 2ஆம் இடத்தில் குரு வருவதனால் வாக்குஸ்தானத்தில் கவனமாக இருக்கும். வார்த்தைகள் கொடுப்பது, மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, தேவையில்லாத பிறர் குடும்ப விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறது, உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாதவர்களுக்கு தலையீடு அனுமதிக்கிறதெல்லாம் கூடவே கூடாது. அதே சமயம் குரு வந்து உங்கள் ராசியை 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், வியாபாரஸ்தானம், படிப்பு ஸ்தானம். இப்பேற்பட்ட ஒரு அமைப்பை குரு பார்க்குறார். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு தொழிலோ உத்தியோகமோ வியாபாரமோ படிப்போ இந்த குரு பயிற்சியால் கண்டிப்பாக மாறும். இந்த மாறுறது வந்து பெரிய அளவுக்கு பலம் கொடுக்கும். இது வரைக்கும் வேலையே இல்லை, இது வரைக்கும் தொழிலே கிடைக்கல, அடிமை தொழிலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், என்னால் ஒரே சிக்கலாக இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் மாதிரி ஒரு கோல்டன் பீரியடு கிடைக்காது. அதோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா 11ஆம் இடத்தில் இவர்களுடைய ராசிக்கு சனி இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கிறார். சுக்கிரன் வீட்டுக்கு சனி வந்து பெரிய யோகத்தை தருவான். லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ எல்லா அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். இந்த சமயம் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் செட்டில் ஆகலைன்னா ஒன்று
இவங்க எதையாவது ஒரு தவறான வழியில் மாட்டின்னு இருக்கிறாங்க, இல்லைன்னா இவங்க சைக்கோவாக இருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா இது போல் ஒரு கோல்டன் பீரியடு கிடைக்கவே கிடைக்காது. அதே போல் தேக ஆரோக்கியத்தில் ஐயா 10 வருஷம் 8 வருஷம் 15 வருஷம் ஒரு தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது நோய் உபத்திரம் இருக்கும், அதுக்கு 1 டே சர்ஜரி இல்லைன்னா 2 டே சர்ஜரி முடிச்சுட்டு ஜம்முன்னு வெளியில் வந்துடலாம், அதோட அந்த நோய் தொந்தரவே இருக்காது. அது போல் மருத்துவத்தில் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. அதே சமயம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கஞ்சனூர் சுக்கரஸ்தலம், அதாவது சுக்கரன் தான் இவர்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் அந்த கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் நல்லெண்ணெயை தீபத்துக்கு கொடுத்துட்டு அந்த விபூதி குங்குமத்தை வைத்த இடத்தில் வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்தினாலே போதும், மரண பயம் நீங்கும். அதாவது ரிஷபராசிக்காரர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க, தைரியமான ரிஸ்க் எடுக்கலாம். அரசியலில் ரிஷபராசிக்காரர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசியலில் இருப்பவர்கள் எல்லாம் திடீர்னு ஆளுமை பண்ணக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் ரிஷபத்துக்கு ஏற்படும். சாதாரண ஒரு 2 பேரை வச்சு இல்லைன்னா இவங்களே கஷ்டப்பட்டு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி வந்துடும், ஆச்சரியமான வளர்ச்சியாக இருக்கும். இப்போ 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆகும். நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ராசியில் யார் வருவாங்கன்னா ரிஷபம். ஸோ ஆக மொத்தத்தில் 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு சுபகாரியத்தெல்லாம் கெடுக்க மாட்டார். ஆனால் 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லைன்னு பார்க்காதீங்க. 2இல் இருக்கக்கூடிய குரு தனம் கொடுப்பார், குடும்பம் கொடுப்பார், வாக்கு கொடுப்பார். அப்போ உங்களுக்கு கல்யாணத்தில் இருந்த தடை வருதுன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாமே நீங்கள் நினைச்சா நடக்கும். நல்லது நடக்கிறதுக்கு குலதெய்வத்தை போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதும் நான் சொன்ன கோயிலுக்கு போகிறதும் விசேஷத்தை தரும். மிதுன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு தான் குருவே வரார், உங்கள் ராசிக்கு தான் குரு வரார், ஜென்ம குரு. மிதுனத்துக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு அவர் என்னதான் வந்தாலும் 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையெல்லாம் பார்த்தாலும் அந்த இடம்லாம் நல்லா வரும். ஆனால் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசியில் மிதுனம் உண்டு. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் மிதுனம் உண்டு. மிதுனத்தில் ரிசர்ச் நிறைய பண்ணதில் பிளாக்கு தான் உங்களுக்கு, ஆர்ட் பிளாக் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் மிதுனமும் வரும், கன்னியும் வரும் நான் பார்த்த ரிசர்ச்சில். ஸோ இவர்களுக்கு வந்து முழு உடல் பரிசோதனை, சின்ன வயசே இருந்தாலும் 18 வயசு ஆகிட்டும் 24 வயசு ஆகிட்டும் ஒரு தடவை போய் மாஸ்டர் செக்அப் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லைன்னு வந்துட்டா செல்வியை திட்டினாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக வேலை பாருங்கள். ஏன்னா எல்லா லெவலும் கொடுக்கும். மிதுனத்தினுடைய குடும்பத்தில் புது வரவுகள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ராசியில் மிதுனம் உண்டு. கணவன் மனைவியுடைய பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தாலும் டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா சேர்ந்துடக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மிதுனத்துக்கு அந்த பெரிய லெவலுக்கு அவமானங்கள், குடும்பம் பிரிந்திருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த தொழில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வேறு நாட்டில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வேறு நாட்டில் கார் வாங்கக்கூடிய அமைப்பு, வேறு நாட்டில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு, வேறு நாட்டிலே பல பேர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படும். இடமாற்றம் வரும், வீடு மாற்றம் வரும், மனை மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். தெய்வீக தரிசனங்கள் அதிகமாக தரிசிக்கக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் மிதுனம் ஏற்படும். 10ஆம் இடத்தில், அதாவது சனி வந்து 10ஆம் இடத்தில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 10இல் இருக்கக்கூடிய பாவி உங்கள் வாழ்க்கையில் பெரிய வசதிகளையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவார். எல்லா ரிஸ்க்கும் எடுக்கலாம். மிதுனம் ஒரே ஒரு ரிஸ்க்கை தவிர ஹெல்த்து. அடுத்தது வண்டி, வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன வண்டியில் ஏன் கவனமாக இருக்கணும்? குரு வந்து சனியோட மோசமானவர். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரு குரு எல்லாரும் சொல்வார்கள், ஆனால் அவர் நெகட்டிவ் பண்ணணும்னு நினைத்து விட்டால் உங்களை யாரும், ஏன்னா குரு ஆசீர்வாதம் இருந்தால் தான் தப்பிக்க முடியும். அவரே உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணணும்னு உட்கார்ந்துருப்பார். அந்த சமயத்தில் பார்த்துக்கணும். அதே சமயம் எல்லா விதத்திலும் மிதுனம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் எல்லாருக்கும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து, மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் கிடைப்பதற்கு வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தீஸ்வரன் மாயவரத்தில் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பெல்லாம் சிக்கல் இருக்கோ வைத்தீஸ்வரன் வந்து உங்களை காப்பாற்றுவார். அடுத்ததாக கடகம். கடகத்துக்கு ஸ்பெஷலே என்னன்னா சந்திரனும் ஆட்சி, அதே சமயம் குருவும் இங்கே உச்சம். உச்சம் பெறக்கூடிய குரு அவர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயம் இப்பொழுது 12க்கு வரார். 12ஆம் இடம் என்பது விரயம்.
அதனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக அடுத்தவர்கள் பணத்தையோ அடுத்தவர்கள் பொருளையோ டீல் செய்யக்கூடியவர்கள் மிக மிக எச்சரிக்கை. குறிப்பாக பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா கடகராசிக்காரர்கள். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு ஆலங்குடி குருஸ்தலம் மிக மிக பலத்தையும் மிக மிக சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு முதுகுத்தண்டுவடம் பாத பிரச்சனைகள் வருவதற்குண்டான அமைப்பு ஏற்படும். கழிவு பாதையில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு டக்குன்னு சரி செய்துக்குங்க. எந்த ஒரு சர்ஜரியோ டாக்டர் ஏதாவது ஒரு உங்களுக்கு இதுதான் சொல்கிறாரு, பயப்படாதீங்க. கடகம் அந்த சர்ஜரியோ அல்லது 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதை ரெக்கவர் பண்ணிட்டு வரணுமோ செஞ்சுக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். 8ஆம் இடத்தில் ஏற்கனவே ராகு இருப்பதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் அனுகூலம் ஏற்படும், மன அழுத்தம் தீரும், பதவி உயர்கள் வரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறதுல வல்லவர்கள் யாருன்னா கடகம். அதை அட்வைஸை இந்த வாட்டி கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ வரும். ஏனென்றால் சர்ப்ப கிரகங்கள் 2ஆம் இடத்தில் குரு பார்வை இல்லாமல் இருக்குது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு குரு பார்வை இருக்குது. அதனால் இந்த சமயத்தில் மட்டும் செல்வி சொல்கிறத கேளு. வார்த்தையில் குடும்பத்திலையும் சொல்லாத, வெளியிடத்துலையும் சொல்லாத. கொஞ்சம் ஏதாவது பப்ளிகாம் போட்டுக்கின்னு போனோன்னா ரொம்ப நல்லது. கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் முக்கியம். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள், அதாவது ஆயுர்வேத மருத்துவர்கள். அந்த ஆயில் புல்லிங்கை கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசியில் கடகம் வரும். தேகாரோக்கியத்தில் அனுகூலம் காணப்பட்டாலும் புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளாக 12ஆம் இடத்தில் இருக்கிற குரு சுபவிரியமாக இல்லாமல் அனாவசிய விரயம், மருத்துவ விரயம், தேவையற்ற விரயங்கள், களவு போகிறது, ஏமாந்து போகிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்க புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் உணவு தானம் கொடுப்பது மிகப்பெரிய விசேஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கடகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஏன் குறுக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகுது மேக்ஸிமம். அப்படி இல்லைங்க, சனி தான் அவங்களுக்கு 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதியும் சனி. ஆமாம். அதனால் இவங்களுக்கு டைலம் அதிகமாக இருக்கும். ஆமாம். இவங்ககிட்ட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன்னுவாங்க. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் அடமெண்ட் நேச்சர் நல்லா வரும். அதாவது தலையில் முடி இல்லைன்னுவாங்க, இது இல்லைன்னுவாங்க, அப்படி இல்லைன்னுவாங்க. கடைசியில் வந்து யாரோ, ஏன்னா இவங்க கடகராசிக்காரங்களை அவங்க வீட்டில் இருக்கவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க மனசுக்கு பிடிச்சது தான் செய்வாங்க. அதனால் இவங்ககிட்ட ப்ராப்ளம் என்னன்னா இவங்களே டிசைட் பண்ணுவாங்க. அதில் ஆயிலியம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா எப்பயுமே வந்து புதனுடைய நட்சத்திரம். அவங்களுக்கு வந்து சறுக்குன்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே வயலண்ட் ஆகிடுவாங்க, இல்லைன்னா மூட் அவுட் ஆகிடுவாங்க, லட்சுமணன் மாதிரி. ஆமாம். அதனால் இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து கடகத்துக்கு வந்து இவர்களை தான் அது. ஏன்னா சனி 7க்கும் 8க்கும் அதிபதினால இவங்களுக்கு ஒன்று டக்குன்னு போய் சின்ன வயசுல லவ் பண்ணி யாரையாவது இழுத்துன்னு வந்துடுவாங்க, இல்லைன்னா திருமணம் கொஞ்சம் லேட் ஆகுறது தான் நடக்கும். அதே ஆயிலியத்தில் கல்யாணம் பண்ணாலே பொதுவாக வாழ்க்கை நல்லா லட்சுமணன் பிரிஞ்சிருந்தால இல்லைங்கண்ணா 14 வருஷம். அதாவது இது எப்படின்னா அவங்க ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். யாரு? ஆயிலியம். அப்படியா? ஆயிலியம் வந்து எப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்ட். நேரு ஆயிலியம் தான். ஆமாம். சில விஷயத்திற்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஈல்ட் ஆக மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதில் தான் அந்த கான்ட்ரவர்ஷியல் வரும். ஆயிலியம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம்லாம் புதனுடைய சாரத்தில் பிறக்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கெல்லாம் இந்த புதன் சாரம் இருந்தாவே டீப் மெடிடேஷனில் இவர்களே ஒரு குரு மாதிரி ஆகணும். ஆனாதான் இவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். ஹார்மோன் குறைபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிலியம் வரும், கேட்டை வரும், அடுத்ததாக ரேவதி வரும். அதே போல என்னை பொறுத்தவரைக்கும் சந்திரன் நட்சத்திரம் அப்படிதான் இருக்கு. ரோகிணி வந்திருக்கு, அஸ்தம் வந்திருக்குது, திருவோணம். இதெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக ஹார்மோனுக்கு பிரச்சனை. அதே போல இந்த தைராய்டு பாதிப்புகளை பரணி, பூரம், பூராடம் எல்லாம் ஈஸியா மாற்றக்கூடியதா தான் அந்த ரிசர்ச்சில் நம்ம பார்க்கறது. அதனால இதுதான் முக்கியம். கடகத்துக்கு வந்து குரு தான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அந்த குரு ஆட்சி பெற்றிருக்கிறவர் வந்து 12ல் வந்தது பற்றி தான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டீட்டெயில் பார்த்துட்டோம். அதே மாதிரி சிம்மமும் அதே மாதிரி தான் வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறாங்க. கடகமும் சிம்மமும் ஒரே மாதிரி இருக்கியா? இல்லை, சந்திரன் ஆட்சி, சூரியன் சந்திரன் ஆட்சி, இது சூரியன் ஆட்சி. தனி பிளானட். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 பிளானட் உண்டு. இவங்க இண்டிவிஜுவல் சோலோ. அதுவும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சிம்மத்துக்கு ஏன் பாதிப்பு இருக்குன்னா 7ஆம் அதிபதி சனி வருவார் கும்பம்.
ஸோ களத்திரக்காரகன் யார் வரான்றது தான் பார்க்கணும். அதனால தான் இந்த கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சமசப்தம ராசி கல்யாணம் பண்ணலான்னு எல்லாத்துலயும் ஒரு விதி உண்டு. பொருத்தமே பார்க்க வேணாம். மேஷமாக இருந்தால் துலாத்தை பண்ணலாம், ரிஷபமாக இருந்தால் விருச்சகத்தை பண்ணலாம், மிதுனமாக இருந்தால் தனுசுவை பண்ணலாம், கன்னியாக இருந்தால் மீனத்தை பண்ணலாம். இவங்கெல்லாம் சமசப்தமத்தில் வராங்க. ஆனா கடகமாக இருந்தால் மகரத்துக்கு வேண்டாம், சிம்மமாக இருந்தால் கும்பத்துக்கு வேண்டாம் என்றாங்க. ஏன்னா பகை ராசி ஆயிடுச்சு. சோ ஜோதிடத்திலே 10 கட்டத்துக்கு சமசப்தமும் உண்டு, 8 கட்டத்துக்கு. ஆனா இந்த 4 கட்டத்துக்கு மட்டும்தான் சமசப்தமும் கிடையாது. ஸோ இதுங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. சிம்ம ராசி இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துலயும் அவர்கள் தனித்தன்மையோடு இருப்பாங்க. அது வீடாக இருக்கட்டும், வெளியாக இருக்கட்டும். பிரபலமானவங்களே நம்ம பார்க்க கூடாது. வீட்டுல சாதாரணம் இருந்தாலே அவங்க கண்ட்ரோல் பண்றது, அவங்க கோவப்படுறது, ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்கள முன்னுரிமை கொடுக்கலன்னா ரொம்ப வைலண்ட் ஆகுறது, அவங்களுக்கு வந்து அந்த பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சூரிய ஆதிக்கப்பட்ட ராசியான சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வந்து 11ல் வர்றார். உங்களுக்கு பெரிய மனத்தாங்கல் என்னன்னா ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு, 8ல் வேற சனி. ஏற்கனவே நீங்கள் ஜோசியத்துலலாம் ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய யூடியூப் பார்த்து நிறைய பண்ணியிருப்பீங்க. இப்போ நடுங்கி போய் உட்காந்துருப்பீங்க. ஆனால் குரு 11 என்பது லாபஸ்தானம். அதில் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்த்தாவே எல்லா பிரச்சனையும் தீந்துருன்னு அர்த்தம். அடுத்தது சிம்மத்துக்கு குருவானவர் குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு வந்து எப்படா அவங்கள போட்டு தள்ளலான்னு இருக்கிறச்ச குரு பார்த்து அது சுபராகுவா ஆக்குறார். அதே சமயம் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் அவன் 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உண்டானவர் அஷ்டமத்தில் இருப்பது விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெல்த்தை கண்டிப்பாக பண்ணுவார். ஹெல்த்தை எப்படி பண்ணுவார்? அருணாக்கொடியிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள், வயிற்றில் உள்ள எல்லா உறுப்புகளும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது லிவராக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், எந்த ஒரு கேல் பிளாடராக இருக்கட்டும், யூரினரி ட்ராக்காக இருக்கட்டும், மோஷன் ட்ராக்காக இருக்கட்டும், முட்டியாக இருக்கட்டும், கால் நகம் கூட உள்ளே போய் வளருமா. அதனால செருப்பெல்லாம் கேர்ஃபுல்லாக போத்துக்கணும். ஷூ பார்த்துக்கணும். ஷூவை அந்த கட் ஷூ போடுறது, ஸ்டைலாக போடுறது, ஷூவை இறுக்கி போடுறதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான பிரச்சனையும் வரும். கால் ஸ்கிட் ஆகுமா, ரஜினி ஸ்டைலில் ஃபோன் பேசிங்க நீங்கள் இறங்கினீங்கன்னா மாட்டிக்கிறதெல்லாம் வரும். அதே சமயம் சிம்மத்துக்கு குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கவலை தான் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கவலை போயிடும். அதே போல் சிம்ம ராசி குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பெரிய லெவலுக்கு வருவாங்க. ஆச்சரியமான முன்னேற்றமாக இருக்கும். அவர்கள் பெரிய லெவலுக்கு வர்றதே உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறதுக்கு தான். அதே சமயம் அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பார்வை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் சிம்மத்துக்கு கல்யாணம் ஜம்முன்னு நடக்கும். அதே போல காதல் அமைப்பு கைகூடும். திருமணத்தில் ஏற்கனவே பிரச்சனைகளாக இருந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் தீரும். அதிகமான நிறைய வெளியில் போகணும்னு நினச்சிருப்பாங்க சிம்மம். அதற்கு கணவனுக்கு நேரம் இருந்திருக்காது, இல்லைனா மனைவிக்கு நேரம் இருந்திருக்காது. அதெல்லாம் மாறும். நிறைய இடத்துக்கு மனதுக்கு பிடித்த போவீங்க. நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த இது வாங்கணும், அந்த இது வாங்கணும். 10 வருஷம் 15 வருஷம் கவலையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் ஏற்படும். அதே சமயம் முதலீடுகள் விஷயத்தில் கவனம், பணம் விஷயத்தில் கவனம். பணம் எங்கேயாவது வைக்கிறது, நகை வைக்கிறது, இதெல்லாம் பெட்டகத்தில் வைப்பது தான் சிம்மத்திற்கு நல்லது. 11ல் குரு இருந்தாலும் கண்டிப்பாக முதலீடு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, சும்மா இல்லாமல் இதில் போடு உனக்கு சூப்பராகிடும், இது அப்படி வரும் இப்படி வரும், ஏதாவது ஒன்று சும்மா இருக்கிற இல்லாமல் நம்மளை தேடி யாராவது நமக்கு ரொம்ப நெருங்கியவர் மூலியமாக, ஃப்ரெண்டுகளின் மூலியமாக வரும். அதை நம்பாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாள் சேமித்ததை தேவையில்லாத இழுத்துன்னு போய் விட்டுட்டோம். அதே சமயம் தொழிலில் கவனமாக இருக்கணும். தொழிலில் வாக்குவாதம் செய்யக்கூடாது, முதலாளிகளுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடாது, மேலதிகாரிகளோட தர்க்கம் பண்ணக்கூடாது. நான் பேப்பர் போடுறேன், நான் அதை போடுறேன், என்னை விட்டா இந்த ஆஃபீஸில் யார் இருக்கா, இந்த டைலாக்லாம் பேசுனீங்கன்னு வச்சுங்க, ஆஃபீஸ் இருக்கும், மற்றவர்கள் இருப்பார்கள், நீங்கள் மட்டும்தான் ஏற்கனவே சேமித்து வச்சதெல்லாம் கரைஞ்சிட்டு வேலைக்கு ஒரே பெட்டிஷனாக போட்டுன்னு இருக்கணும். கிடைச்ச வேலையெல்லாம் நிம்மதியாக இருக்காது. இப்போ ராஜா மாதிரி இருப்பீங்க, ராணி மாதிரி இருக்கீங்க. அந்த இடத்த பாதிச்சுதுன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தன் திமிரில் தான் அழிகிறார்களே தவிர கிரகம் செய்யாது. எனவே இந்த கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுவது, ஆவேசப்படுவது, வண்டியில் போகிறச்ச கட்டடிக்கிறது, ஜென்மத்தில் கேது இருக்குது. ஜென்மத்தில் கேது இருக்கிறச்ச இந்த கட்டடிக்கிறது, சைடில் விட்டு ஓட்டுறது, பிளாட்ஃபார்மில் ஓட்டினீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலாவது காலை தூக்கின்னு படுத்துன்னு இருக்கிறது தான் ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு
அதிகமாக வரும். ஏன்னா கேது ஜென்மத்தில் இருக்கிறனால நரம்பு உபத்திரம், அதனால தூக்கம் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும். தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா வேர்வை வரக்கூடிய எக்ஸசைஸ் வேற, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வேற. ஆழ்நிலை தியானம் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் திருநள்ளாறு போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். நலத்திருத்தத்தில் கைகால் கழுவிட்டு திருநள்ளாறு பகவான் சன்னிதானத்தில் அங்கே இருக்கிற சிவன் தான் கும்பிடணும். எல்லாமே சனி பகவானை போய் கும்பிடுறது கிடையாது. சனிக்கே அபயம் கொடுத்தவர் அவர். அதனால் அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு விபூதி குங்குமம் வச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து தயவுசெய்து வச்சுட்டு வர்றது நல்லா இருக்கும். சிம்மம் தொழிலில் கவனம், வாகனத்தில் கவனம், கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். அது 24 வயதிலிருந்து 99 வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும் என்பதை ஞாபகத்தில். அது சிம்ம லக்னத்தில் ஏன் பிள்ளையா பிறக்காம 2வது பிள்ளை கடைசி பிள்ளையா பிறக்கிறாங்கன்னு தெரியல. அதில் நிறைய பேர் இப்படி ரிசர்ச் பண்ணலாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று பிறக்கும். இல்ல பிறந்தா கூட முதல் புள்ள அபார்ஷன் ஆயிடுது. அதாங்க அது பிறக்குது. அதே சமயம் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இல்லை. ஆமா, அதனால அது அடுத்த குழந்தை வரைச்சு இந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. அதையும் பார்க்கணும். அதுதான் அதனுடைய. சரி சரி சரி. கன்னியா ராசிக்காரர்கள், கன்னிக்கு புதன் தான் அதிபதி. ஸோ மிதுனத்தில் குரு வரார், அங்கேயும் புதன் தான் அதிபதி. ஸோ உங்களுடைய வீட்டுக்கு, அதாவது உங்க வீட்டுக்குன்னா உங்களுடைய புதன் அதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் குரு வரார். குரு வந்து உங்களுக்கு 4க்கும் 7க்குரியவர் 10ல் வரார். அது ஒரு கேந்திரத்தில் வந்தாலும் அது தோஷம்தான். 10ல் வரக்கூடிய குரு ஒரு விஷயத்தில் பார்க்கணும், 2ஆம் இடத்தை பார்க்குறார். பெரிய விசேஷம் அது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது 5ஆம் பார்வையாக பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதே போல் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறது அதோட விசேஷம். அடுத்தது கண்ணியில் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 6ஆ பார்த்தா போறாதா, பணம் கடுக்கல் வாங்கல், கிரெடிட் கார்டு பிரச்சனை, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, பெயிலுக்கு ஆர்டரு எல்லாமே தீர்ந்து சமரசம் ஆகிடும். நீங்கள் இந்த சமயத்தில் சமரசம் பண்ணிக்கினீங்கன்னா புத்திசாலிகள். ரோஷப்பட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன், அவன் ஒரு கையா நான் ஒரு கையான்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு இருக்கிற 1 வருஷத்துக்கு உங்கள் கை தான் மேலோங்க. குரு மாறணுன்னா மாட்டிப்பீங்க. அப்புறமா செல்வி சொன்னார் நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாமே கூல் டவுன் பண்ணிக்கணும். ரோஷம் பார்க்கக்கூடாதான். 10ல் இருக்கக்கூடிய குரு பதவியில் தொந்தரவு பண்ண பார்க்கும். அதனால் வேற ஒரு உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விடக்கூடாது. இந்த சமயத்தில் தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது எல்லாம் குரு பண்ணி கொடுப்பார். அதே சமயம் அலர்ஜி பார்த்துக்கணும். அதே சமயம் ப்ரீத்திங் சஃபகேஷன் வராமல் பார்த்துக்கணும். அலர்ஜியால் வரும், டக்குன்னு கவனமாக இல்லைன்னா சுவாச கோளாறு வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னியா ராசிக்காரர்கள். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறனால கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் கன்னிராசி காட்டக்கூடாதான், வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணுமா. ஏன்னா நேரம் வந்து சரியில்லாமல் இருக்கு. இந்த சமயத்தில் சும்மா சண்டை போட்டுட்டு திருப்பி திருப்பி ஒன்றா ஆவீங்கன்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரவுண்டு கட்டி இதோட முடிச்சிரு, தேவையில்லைன்னு உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கணவனாகோ இல்லை மனைவிக்கோ சப்போர்ட் பண்ணி குடும்பத்தை கெடுத்து விடுவார்கள். அப்புறம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் உங்கள் மற்ற விஷயம்லாம் அந்த நம்மளுடைய இவ்வளோ நாள் இருந்த அந்த கௌரவம் பால் அடிக்கக்கூடிய அமைப்பு. அதனால் தயவுசெய்து தேன் தடவை வார்த்தை, ஏன்னா வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறார். இதமாக பேசுங்கள், பெரிய பலம் கிடைக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதிகமாக பணம் கிடைக்கக்கூடிய ராசியில் எது வருதுன்னா கன்னி வருது. குரு வந்து தனத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால பேர் கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த சமயத்தில் சும்மா குடும்ப விஷயம் ரோஷப்படுறது, அப்பெல்லாம் எனக்கு பொறிச்சு வைக்கலன்னு சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து வச்சுக்கினா நல்லா இருக்குமான்னு யோசிக்கணும். அதாவது அவங்களுடைய ரூமில் அவங்க பொருளை யாருமே தொடக்கூடாதுன்னுவாங்க. குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் எல்லா விதமான உரிமை இருக்கும். இவங்க எல்லா ரூமுக்கும் போவாங்க, ஆனால் இவங்க ரூமுக்கு மட்டும் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குங்க. கன்னியா ராசிக்காரர்களும் மெடிடேஷன் பண்ணுவது உங்கள் வாழ்க்கைக்கு உடற்பயிற்சியோட மிக மிக முக்கியம். ஆழ்நிலை தியானம் கற்றுக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் பெரிய பலத்தை பெறுவார்கள். கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் மாற்றம் வந்தால் கிரகம் எப்படி கொண்டு போதோ அது போல் மாற்றத்தை பண்ணிக்கணும். அதுலேருந்து இறங்கிடாதீங்க. அந்த மாற்றம் பெரிய பொறுப்புக்கு கொடுக்கும். கன்னியா ராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் திடீரென்று லைம் லைட்டுக்கு வருவார்கள். 10ல் இருக்கக்கூடிய குரு நிறைய அனுகூலம் கிடைத்தாலும் அதே போல் இதமாக நிதானமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முடிவும் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க.
கன்னியா ராசிக்காரர்கள் இந்த வாட்டி செலக்ட் ஆவாங்க. அதே போல் நிறைய ட்ராவல் அதிகமாக பண்ணுவாங்க. பாஸ்போர்ட்டுடைய ரினியூவல் டேட்டு எல்லாம் பார்த்துக்குங்க. ஓவர்சீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது, நீட் எக்ஸாம்ஸ் எழுதுகிற கன்னியா ராசிக்காரர்கள்லாம் அதிகமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் மன நிம்மதி ஏற்படும். மன நிம்மதி எப்படி வரும்? அப்போ நமக்கு வந்து எந்த ஃபீல்டில் இருக்கிறோமோ அந்த ஃபீல்டில் நாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் எல்லா விதத்திலும் இருந்தாலும் ஃபோனில் பேசுகிறது மட்டும் யாரை பற்றி தப்பாக பேசாதீங்க. இன்னொருத்தரை பற்றி பேசினா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவங்கக்கிட்ட காட்டிடுவாங்க. தேவையில்லாத மன வருத்தமும் சங்கடமும் ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில் மிகப்பெரிய விசேஷத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தார். துலாம் ராசி, உங்களுக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி சனி வந்துட்டார். இன்னும் 2.5 வருஷம் அங்கே இருக்கார். 5இல் ராகு இருந்தாலும் குரு பார்க்க போகிறார். அடுத்தது 11இல் கேது. 8ஆம் இடத்தில் இருந்த குரு 9க்கு வராது. இந்த 9ல் வரக்கூடிய குரு வந்து உலகத்தில் எப்பயுமே விசேஷம். அதாவது நாட்டை விட்டு வியாபாரம் நஷ்டமாகி தெருவில் வந்து எல்லாமே ஆகி நான் வீடெல்லாம் விட்டுட்டு ஓடி போனவங்கெல்லாம் 9ல் குரு வரைச்சி திருப்பி வந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு ஜோதிடத்தின் விதி. அப்போ பார்த்துக்குங்க உங்களுக்கு எப்போ நீங்கள் ஓடினீங்கன்னு நான் சொல்லலை. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவனே திருப்பி நல்லாயிடுவான்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுறதுக்கு குரு 9ல் வந்திருக்கார். நீங்கள் மட்டும் கண்டிப்பாக தென்குடி திட்டைன்னு தஞ்சாவூரில் வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம் இருக்கும், ராஜகுரு கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. பிரமாதமான அமைப்பு தரும். அதாவது ரிஷபத்துக்கு எப்படி பலமாக இருக்குதோ துலாத்துக்கு பலமாக இருக்கக்கூடிய குரு பயிற்சி இந்த குரு. ஆனால் அதே சமயம் பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோர்களுக்கு தேகத்தில் சிறு உபத்திரம் இருந்தாலும் உடனே அவங்கள நீங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய், இது மட்டும்தான் துலா ராசிக்காரங்க செய்யணும். நீங்கள் தொலை தூரத்தில் இருக்கலாம், வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு நாளாவது பேரண்ட்ஸோட ஃபோன்லேயாவது பேசுங்க. அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாவது பேசுங்க. நான் ரொம்ப பிஸின்னு பிலிமெல்லாம் கேட்டாதீங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். பெற்றோர்களுக்கு ரொம்ப அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த 9ல் இருக்கக்கூடிய குரு. மற்றபடி உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய கனவுகள் நிறைவேறுவது, பிள்ளைகளுடைய படிப்பு தடை நீங்குவது, பெரிய கௌரவத்துக்கு போகிறது, அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், அரசாங்க அதிகாரிகள் இருக்கக்கூடிய பிள்ளைகள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் திடீர்னு பேர் புகழை பெறுவதற்குண்டான அனுகூல அமைப்பு ஏற்படும். கோயில் திருப்பணிகள், ஆன்மீக திருப்பணிகள், எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு அந்த சமூக மக்களுக்கு நிறைய உபகாரங்கள் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலாம் என்றாலே முதுகு வரும், கழுத்து பகுதி வரும். அதே போல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செரிமான கோளாறுகள் எப்பவுமே உண்டு. அதில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு தான் முக்கியம். இந்த வாட்டி குரு 9ல் இருக்கிறதுனால திடீர்னு இந்த மயக்கமெல்லாம் ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வரலாம். அதனால் அந்த விஷயத்தில் கவனம். சுபகாரியம் டக்குன்னு நடக்கும். கல்யாணம் நடக்கணும், புத்திர சந்தானம் நடக்கணும், வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, 2 பெட்ரூமில் இருக்கவங்க 3 பெட்ரூமுக்கு போகிறது, இன்டீரியர் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ராசியில் யார் வருவார்கள் என்றால் துலா ராசிக்காரர்கள். நகை வாங்கணும், அது வாங்கணும், உங்கள் வசதி இருந்தால் டைமண்ட் ஒட்டியானமே வாங்கிக்கிங்க. சும்மா யூடியூப்பை பார்த்துட்டு டைமண்ட் வாங்கக்கூடாது, அது வாங்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. எல்லா ஜோசியரும் டைமண்ட் போட்டுன்னு சுற்றுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் போட்டுக்கல? அதனால் அதெல்லாம் யோசிச்சுக்குங்க. அதனால் எல்லாம் தைரியமாக உங்கள் வசதி எவ்வளோ இருக்குதோ வண்டி வாகனங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ராசியில் துலா ராசிக்காரர்கள் வருவார்கள். பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவு ஏற்றம், பெரிய அளவு நம்பிக்கை பெறக்கூடிய அமைப்பு 9ல் வரக்கூடிய குரு கொடுக்கும். அதே போல் சுபவிரிய பிராப்தம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். உங்கள் ராசிநாதனையும் 5வது பார்வையாக விசேஷ பார்வையாக குரு பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கணும். 5ம் 9 தான் குருக்கு அபிர்தமான பார்வை. அதுதான் சூப்பர் டூப்பர் விசேஷ பார்வை. அதாவது வெச்ச குறி தப்பாத பார்வை. ஸோ எல்லாமே அனுகூலமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செட்டில் ஆகலை, இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலன்னா நீங்கள் தனியாக ஒரு ராஜ்யம் பண்ணுகிறீர்கள், தனியாக சிற்றின்ப நாட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று தான் அர்த்தமே தவிர செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இளம் வயதை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இழந்ததையெல்லாம் விட அதிகமாக சம்பாதிப்பும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கக்கூடிய ராசி துலாம். அடுத்தது விருச்சகம்.
சந்திரன் நீச்சமான ராசி, அதனால் அதில் ஞாபகம் வச்சுக்கணும். மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். சும்மா மூட் டைலமா ஆகும், தேவையில்லாத பிடிவாதம்லாம் இருக்கும், அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். 7ஆம் இடத்துலேருந்து குரு 8க்கு போகிறார். ஆனால் அதே சமயம் குரு பார்வை ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். நீங்கள் ஹார்ட் செக்கப்லாம் பண்ணிக்கணும், அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துடணும். வந்தோடனே குரு பயிற்சி 8ல் வருது. 8ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் இந்த பெரிய கிரகங்கள், 1 வருஷ கிரகம், 1.5 வருஷ கிரகம், 2 வருஷம் கிரகம்னா ஃபஸ்ட்டு போய் நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு டக்குன்னு முழு செக்கப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளம் இருக்கோ அது உள்ளுக்குள்ளே திருப்பி டெவலப் ஆகிருக்கான்னு ஒரு தடவை பார்த்துருங்க. ஸ்கேனிங் ரொம்ப முக்கியம்னு வாங்க. அதே சமயம் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இதோட வேறு என்ன வேணும்? 4ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதனால் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். 5இல் சனி இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், பிள்ளைகள் பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் கூடாது, பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க, உடனே கோவப்படுறது, திட்டுறது, சபிக்கிறது, நிந்தனை பண்ணுறதெல்லாம் கூடவே கூடாது. உங்கள் குழந்தைகளிடத்தில் தாயாக இல்லாமல் நல்ல தோழியாக இருக்க வேண்டும், தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக இருக்கக்கூடிய காலகட்டம் விருச்சகத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேகாரிக்கம் தான் முக்கியம். விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்திற்கெல்லாம் பிரச்சனைகளே வராது. விருச்சகத்துக்கு சுபகாரியம் தள்ளி போகலாம், ஆனால் விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் டக்கு டக்கு டக்குன்னு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். அதிகமான கடன் வாங்கினாலும் எல்லாமே சுபவிரயமாக இருக்கும். தைரியமாக ரிஸ்க் எடுப்பீர்கள். நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவினால் தேவையில்லாத கோபதாபங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. கூட இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்று நம்பக்கூடாது. அதுதான் விருச்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் தனம், குடும்பம், வாக்கு, வார்த்தைக்கு மதிப்பு, கௌரவம் ஏற்படுவதல், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, முதலீடுகளுக்கு அனுகூலம் ஏற்படுவது, அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்ப முக்கியம். அதே போல் பட்டீஸ்வரம் துர்க்கை சன்னிதானத்துக்கும் பெண் தெய்வ வழிபாடும் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்கள் எந்தவித இடையூறு இல்லாமல் நடக்கும். தேகாரக்கியமும் வாகனங்களில் 8இல் குரு இருக்கிறதுனால வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி 24 ஹவர்ஸும் ஏதாவது யோசனையில் இருக்கும். தூங்கின்னு இருந்தாலும் யோசிச்சுக்கினே இருப்பீங்க. தட்டி விட்ட மிஷின் மாதிரி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது, நிம்மதியாக தூங்குவது, தூக்கமே வரவில்லை என்றாலும் குடும்ப டாக்டர் இடத்தில் போய் தூக்கத்திற்கு உண்டான மருந்துகளை எடுத்து நிம்மதியாக தூங்குவது தான் விசேஷம். தனுசு, உங்கள் ராசிநாதனே குரு தான். ஆமாம், அதனால் உங்களை குரு பார்க்குறார். வேறு என்ன வேணும்? யார் ரூலரோ அவரே உங்களை பார்க்குறார். எல்லாத்துலேயும் திமிரு வரும். அர்த்தாஷ்டம சனி, அந்த சனி அர்த்தாஷ்டமத்தில் இருக்கனால எக்ஸசைஸ் தான். 10 வருஷமாக நல்லா ஒன்றுமே எக்ஸசைஸில் அவ்வளோ நல்லா பண்ணுவீங்க, 10 வருஷமாக பண்ணியிருக்க மாட்டீங்க. 30லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, நிறைய நல்லது நடக்கும். அதே சமயம் குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் புருஷனுக்கோ அல்லது உங்களுக்கும் பொண்டாட்டிக்கோ சண்டையே வராது, தேவையில்லாதவர்களால் வரும். அதனால் மற்றவங்களுக்காக அந்த விஷயத்தை பெருசாக ஆக்கிக்கணும். உங்களுக்காக வாழக்கூடியவங்களோட போட்டு தகராறு பண்ணாதீங்க. அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க உங்கள் கூட வாழ போகிறதில்ல, அவங்க உங்களுக்காக நிற்க போகிறதில்ல, உங்கள் துணையோ அல்லது துணைவியோ தான் நிற்க போகிறாங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தாலும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும். அதிகமாக வீடு, அதிகமாக நிலம், அதிகமாக ஆடை ஆபரணங்கள், அதிகமாக முதலீடுகள், அதிகமாக சுபகாரியங்கள், அதிகமாக டிராவல் செய்யக்கூடிய ராசியில் எது வரும்னா தனுசு வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பணம் வங்கியில் சேர்க்கக்கூடிய ராசி நீங்கள் சேர்ப்பீங்க, இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் சேர்க்கக்கூடிய அமைப்பு உங்களால் தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு இருக்கக்கூடிய வீட்டில் திடீர் பணம் வரும். ரொம்ப நாளாக இருந்த கஷ்டங்கள் தீரும். வீடுடைய வசதிகள் பெருகும், சந்தோஷம் கூடும், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று எல்லா விதத்திலும் நீங்கள் சென்று கூட பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராகுவை குரு பார்ப்பதனால் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, விற்காத நலங்கள் எல்லாம் விற்கிறது, அதே போல் புது நலங்கள் வாங்கிறது. ரொம்ப நாள் பெண்டிங்காக இருந்து இது வரலையே, அது வரலையே, ரைட்டு வரலையே, சொத்து வரலையேன்னு
புலம்பிக் கொண்டிருந்த தனுசுக்கு எல்லாமே நடக்கும். இளம் வயதை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பானவர்களாக இருக்கட்டும், மறுமண அமைப்பு கைகூடும், எல்லா விதத்திலும் அனுகூலம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் இந்த திருமண தடைகளுக்கு மட்டும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு திருமணத்தில் ஏதாவது பாதிப்பு வராமல் இருக்க குலதெய்வத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வருவதும், கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்தையோ அல்லது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாளையோ ஒரு முறை சென்று தரிசனம் செய்வது பெரிய அளவு கஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பிராப்தத்தை 7ஆம் இடத்தில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவால் நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் தனுசு ராசிக்காரர்கள். 4ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் கண்டிப்பாக 9ஆம் இடத்துக்கு உண்டான பாதிப்பு உண்டு. அதனால் சூரியனுடைய பாதிப்பு நமக்கு வராமல் இருக்க கோதுமை தவிடோ கோதுமை மாவோ அல்லது கோதுமையுடைய சப்பாத்தியோ வெல்லமும் கலந்து பசுமாடுக்கு கொடுக்க பெற்றோர் பெரியோருக்கு வரக்கூடிய தேக ஆரோக்கியத்தில் சுத்தமாக நீங்கும். அது இல்லாமல் பசுமாடுகளுக்கு உங்களால் முடிந்து அகத்திக்கீரையை தவிர ஏதாவது ஒரு பழ வகைகளோ வாழைப்பழமோ கீரையோ கொடுக்க அல்லது கோதுமை பொருளை கொடுக்க பசுமாடு உணவளிப்பது தனுசுக்கு முக்கியம். நீங்கள் கொடுத்தாலும் சரி, உங்கள் வேலையாட்கள் கொடுத்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் யாராவது கொடுத்தாலும் சரி. ஆனால் உங்கள் வீட்டிலிருந்து பசுமாடுக்கு உணவு வாரத்துக்கு ஒரு நாளாவது கொடுப்பது பெரிய விசேஷமாக பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்காரர்கள் இது வரைக்கும் 5ல் இருந்த குரு 7.5 சனி பரிபூர்ணமாக விலகிடுச்சு. அதுக்கே நீங்கள் குதிப்பீங்க. ஆனால் சனி உங்களுக்கு எல்லாமே யோகக்காரன். சனி தான் உங்கள் ராசிநாதன். அதனால் ரொம்ப எல்லாம் அழட்டிக்க வேணாம், பிரமாதமாக இருக்கும். அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். அதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் மகரம் வரும். தேகாரக்கத்தில் மகரத்துக்கு கழுத்திலிருந்து முதுகு, அந்த முதுகு ஃபுல்லாக பார்த்துக்கொள்ள வேண்டுமா. அதற்குண்டான அந்த வண்டியில் கோணலாக உட்காந்துன்னு போகிறது, வண்டியில் பைக்கில் பள்ளத்தில் இறங்குறது அப்படியே லாக் ஆகிடுமா. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அந்த ஸ்பீடு மட்டும் உங்கள் டிரைவர் போனாலும் கொஞ்சம் சொல்லிடணும். நீங்களே ஓட்டினாலும் எந்த குண்டு குழியிலெல்லாம் மாட்டிக்காதீங்க. டக்குன்னு லாக் ஆகிட்டு அப்புறமா நீங்கள் கிசியோன்னு போய் பெரிய பாதிப்பு இருக்கும். என்னடா செல்வி சார் சொன்னார், ராஜேஷ் சார் இருக்கிற நிகழ்ச்சியில் சொன்னார்னு சொல்லிட்டு எங்களுக்கு கடிதம் எழுதுறதை விட்டுடுங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது வாகனம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நியூரோ ட்ரபிள் ஏற்கனவே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தேகாரோக்கியத்தில் கவனம், வழக்கு போன்ற விஷயத்தில் கவனம், சத்துருக்கள் விஷயத்தில் கவனம், தகராறு வேண்டாம். சனி 3ஆம் இடத்திலிருந்து விசேஷமான பலனை அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு கொடுப்பார். அதே சமயம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். பணம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும், சுபகாரியங்கள் ஏற்படும். அஷ்டமத்தில் கேது இருந்தாலும் கல்யாணம் நடக்கும், குடும்பத்தில் புத்திர சந்தானம் நடக்கும், குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும், பிள்ளைகள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும், பிள்ளைகளுக்கு மறுமண அமைப்பு கூட ஏற்படும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும் உங்களால் எல்லாமே நல்லது நடக்கும். இதுதான் மகரத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அது சனி 70% உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலே இல்லாத மகர ராசிக்காரர்கள், நீ உருப்படவே மாட்ட, நீ எதுலையுமே லாய்க்கு கிடையாதுன்னு பெற்றோர்கள், பெரியோர்கள், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, உங்களை நிந்தித்தவர்கள்லாம் உங்களை பார்த்து பிரமிக்கத்தக்க அளவுக்கு தொழில் ஏற்படும், உத்தியோகம் ஏற்படும், வியாபாரம் ஏற்படும். படிப்பு தடை இருக்கும். இந்த காலேஜ் படிச்சிருப்பீங்க, அதை விட்டுருப்பீங்க, அதை போய் படிப்பீங்க, அதெல்லாம் மாறி டக்குன்னு படிப்பெல்லாம் அரியர்ஸ் எல்லாம் முடிச்சிருவீங்க, டிகிரி வாங்கிடுவீங்க, பெரிய தொழில் அதிபர்கள் ஆகிடுவீங்க. அடிமை தொழிலில் சாதாரண 15,000, 10,000, 20,000 ரூபாய்க்குள்ளே இருந்தவங்க திடீர்னு 2 லட்சம் 3 லட்சம் சுய தொழில் பண்ணுவீங்க. மீடியாவில் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. திடீர்னு நடிப்பு தொழிலில் பெரிய ஆகிடுங்க. நிறைய அவார்டு வாங்கக்கூடியவங்கள்லாம் மகர ராசிக்காரர்களாக இருப்பார்கள். 12ஆம் இடத்தில் குரு பார்ப்பதனால் நிறைய சுபகாரியங்கள் டக்குன்னு நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் கொடுத்த வாக்கு குடும்பத்திலையும் காப்பாற்றப்படும், வெளியிடத்திலையும் காப்பாற்றப்படும். ஆனால் திருவெண்காடு புதஸ்தலம் உங்களுக்கு தேகாரோக்கியத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். 3 குளத்தில் கைகால் கழுவிட்டு கோயிலில் 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து விபூதி குங்குமத்தை வாங்கிட்டு 17 பிரசாதம், ஒரே பிரசாதம், 17 பிரசாதம் தேடிங்கன்னா கிடைக்காது. ஒரே பிரசாதம் லட்டுவாக இருந்தால் 17 பிரசாதம் வாங்கி அந்த எண்ணிக்கையில் தானம் கொடுத்துட்டு அந்த கோயிலுக்கு எந்த ஒரு வருடத்துக்கு ஒரு முறை செல்ல திருவெண்காடு புதஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ராசி மகர ராசி. கும்பத்துக்கு இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு 5. ஆனால் ஜென்ம சனி விலகிட்டார் திருக்கணிதத்தின்படி.
உன்னை வாக்கியப்படி உடனே மெயில் போடாதீங்க. திருக்கணிதத்தை படி தான் விளக்கியிருக்காங்க. வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள் ஆகாது. அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு 5ல் வரக்கூடிய குரு, பூர்வ புண்ணியத்தில் குரு வரார். 5ல் என்பது விசேஷம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் வாழ்க்கையில் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். குரு பார்த்தால் வேறு என்ன வேணுன்றது தான் ஜோதிடம். எல்லாருக்கும் குழந்தைக்கே தெரியும். அதனால் கும்பத்துக்கு எல்லாமே இருந்தாலும் மனம் பிரச்சனை வரும். ஏன் வரும்னா ராகு இருந்ததுனால நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, கும்பத்துக்கு தொந்தரவு வரும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக பார்த்துக்கணும். வயிறில் சிறிய உபத்திரம் கூட பெரிதாகும். அதே சமயம் 5ல் இருக்கக்கூடிய குருவால் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் இல்லாமல் பிள்ளைகள் திடீர்னு மூட் அவுட் ஆவாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு தட்டி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ராசியில் எது வரும்னா கும்பம் வரும். அதே போல் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் கும்பராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய தோஷம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். வலிமை மிக்க விதியை வெல்வதற்கு 75வது பாடல் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களை காப்பாற்றக்கூடிய பரிகாரம். அதே சமயம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தடைகள் தவிடுபடியாக்கும். 11ஆம் இடத்தில் குரு பார்ப்பதனால் லாபம் ஏற்படும், முதலீடுகள் வரும், பணத்தட்டுப்பாடு தீரும். கும்பராசி பெண்கள் அதிக யோகத்துடன் அதிக அனுகூலத்துடன் இருப்பார். அதே சமயம் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார் என்றால் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனை கூடாது. குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குதுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான்னு சொன்னீங்க, ஐயோ அதோட பிரச்சனை என் வீட்டில் இருக்குது பார்த்தாயேன்னு சொல்லிட்டு எகிரி குச்சி ஓடிடும். சாதாரணமாக சொன்னீங்க கூட கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் வச்சு உங்களுக்கு பெரிய கெட்ட பேர் வந்துடும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான கோயில், எப்பொழுதுமே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெம்பிள் திங்களூர் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் சந்திரனுடைய கோயில். இந்த சந்திரனுடைய கோயில் வாழ்க்கையை மாற்றும், சத்ருவை நீக்கும், மன நிம்மதி ஏற்படும். பழைய கடன்கள், பழைய பிரச்சனைகள் எல்லாமே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். கூட இருப்பவர்கள் சொல்லுவதை கேட்டு ஏமாறாதீர்கள். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது முக்கியம். பிள்ளைகளுடன் அனுசரித்து போகிறதும், பிள்ளைகள் பயணங்கள் சமயத்தில் கவனமாக செல்லுமாறு கேட்டுக்கொள்வதும் அதீதமான நன்மை. ஓகே ஓகே. குண்டடி பட்டாலும் சாக மாட்டாங்கிறாங்க கும்பலகரத்துக்கு. அதாவது அற்ப கல்விங்கிறாங்க. அதாவது அற்ப கல்வியா இருக்கும், ஆனா ஃபைனல் பெரிய லெவல். ஆமா ஆமா ஆமா. அது சனி இல்லைன்னா ஆமா, சொல் புத்தி கேளாங்கிறாங்க. அது கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ செய்வாங்க. நிறைய நல்ல நண்பர்களை இழந்துடுறாங்க. அதுதான் அவங்க கிட்ட பிரச்சனை. எடுத்தேன் கவுழ்த்தேன்னு இருக்கு. அதாவது அவங்களுக்கு யாராவது வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விசாரிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. ஓ அப்படி இருக்கலாமோன்னு நம்புவாங்க. அதனால தான் அவங்க பெரிய சக்சஸ்ஃபுல்லானவங்க. பெரிய சக்சஸ்ஃபுல்லாக நிறைய ஃபீல்டில் இருப்பாங்க. நிறைய வந்து கவர்மெண்ட், அரசு கௌரவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கும்பம். ஆமாம், அந்த அரசு. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பை பெற்றவர்கள், சூரியனுடைய பார்வையில் டைரக்டாக இருப்பாங்க. அதனால 7க்குரியவரனுடைய பார்வை வந்து சூரியன். அந்த ராசியை இருக்கக்கூடியவங்க நிறைய அரசியல்வாதிகள், அரசு பணியுடன் இருப்பவர்கள், அரசாங்க தொடர்பில் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் கும்பராசிக்கு வருவார்கள். அதே போல் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பார்கள். எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த புத்தியில் வந்து சதய நட்சத்திரம் உள்ளே இருக்குது. அதனால் ராகு நட்சத்திரம் இருக்கனால திடீர்னு ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் ரோஷப்படுவார்கள். சதயக்காரர்களே இல்லை, கும்பராசிக்காரர்களே. அதனால் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து அந்த நட்பு விஷயத்தில் கொஞ்சம் எது சொன்னாலும் நம்பாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஈஸியாக சம்பாதிப்பார்கள், எல்லாத்துலேயும் சம்பாதிப்பார்கள். அதே சமயம் தேவையில்லாதவர்கள் இவங்க கூட நல்ல கோல் மூட்டிட்டு அவன் விலகிடுவான். நல்ல நண்பர்கள் இவங்களுக்கு விட்டு போயிடுவாங்க. அப்புறமா இவங்களுக்கு அந்த கௌரவம் இருக்கும். போய் பேசணுமா, நான் போய் இது பண்ணணுமா, அவனே வந்து பேசக்கூடாதா, இல்லை அவளே வந்து பேசக்கூடாதான்னு அது அப்படியே விரிசல் ஆகிடும். கடைசி காலத்தில் தான் உட்காந்து யோசிப்பார்கள். இதுதான் அதனுடைய அமைப்பு. நல்லா இருக்கு. மீனம் குருவுடைய அதிபதியான ராசி. உங்களுக்கு குரு தான் ரூலர். உங்க வீட்டுக்கு விருந்தினராக தான் சனி வந்திருக்கிறார். ஜென்ம சனி புலம்பக்கூடிய ராசியில் எது வருதுன்னா மீனம். ஜென்ம சனி கிடையாது, என் வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்கிறாருன்ற
அப்படிதான் கணக்கில் போடணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ற சனியுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியில வரக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள். எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. இப்போன்னு இல்லை, எல்லா காலத்திலும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ராசியில். ஏன்னா சனி நட்சத்திரம் இருக்கக்கூடியது மீன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள். கடகத்தில் பூசம் இருக்கும், விருச்சகத்தில் அனுஷம் இருக்கும். அதே போல சனி உச்சமாகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் துலா ராசிக்காரர்கள். இந்த 4 ராசிக்காரங்களும் வாழ்க்கை முழுவதும் பிறந்ததுலேருந்து 5 வயசுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா கோயில் வேணாம், குளம் வேணாம், யாருடைய ஆசீர்வாதம் வேணாம், வேர்வை வர வர உங்களுக்கு சனி உங்களை காப்பாற்றுவார். அந்த மாதிரி ஒரு அற்புதம். குரு உங்களுக்கு அதிபதி, குரு உங்களுடைய ராசிநாதன். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இருந்தாலும், கேந்திராதிபதி தோஷம் இருந்தாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடன் 1 வயது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, 1 வயது இளையவர்களாக இருந்தாலும் சரி, இரத்தபந்த உறவுகளுடைய தேகாரக்கும் இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மீனத்துக்கு மிக மிக முக்கியம். அந்த ஒரு விஷயத்துல தான் கவனம். ரத்த சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரங்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் சரியாக இருக்கிறதா என்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள். சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் ஆடுதுறையில் இருக்குது. இந்த சூரியனார் கோயில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் அனுகூலத்தையும் சத்ருநாசத்தையும் கடன் நாசத்தையும் பணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ராசி மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் 4ஆம் இடத்திலிருந்து. அதனால தேகாரோக்கியம் கண்டிப்பாக நிம்மதி பெறும். தூக்கம் வரலையேன்றதெல்லாம் கவலை போயிடும். எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு நம்பிக்கை ஏற்படும். லீகல் கேஸில் இருந்தெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். காம்ப்ரமைஸ் அதிகமாக போடக்கூடிய ராசியில் மீனராசிக்காரர்கள் 1 நாள் 2 நாள் டே கேர் சர்ஜரி, இல்லைனா 1 மாதம் 2 மாதம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஜம்முன்னு இளமையோடு மாறக்கூடிய ராசியில் மீனம் வரும். அடுத்தது தொழில் கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாமே மாறும். புது தொழில் அமைப்பு ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் கிடைக்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்களை முதலாளி கண்டுக்காமல் இருந்திருப்பாரு, ரொம்ப நாளாக குடும்பத்தோடு சேர முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஜென்ம சனியில் குரு பார்வையால் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அடுத்தது தெய்வ பணிகள் அதிகமாக செய்வீங்க. கோயில் திருப்பணிகள் செய்வீங்க. ஒன்றும் பணம் கொடுப்பீங்க, இல்லை உடல் உழைப்பை கொடுப்பீங்க. கோயில் கோயிலாக சுற்றுவீங்க, மலை கோயிலுக்கு போவீங்க, காசிக்கு போவீங்க, இமாலயாவுக்கு போவீங்க. அது என் பாபாவை பார்க்குறீங்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு யாத்திரை பார்க்குறதுக்கு தைரியமாக ஃப்ளைட்டை ஏறுவீங்க, ட்ரெயினை ஏறுவீங்க. நிறைய பேரோட அதிகமாக ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ராசியில் மீனம் வரும். விடுபட்ட பண விஷயங்கள்லாம் பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். கண்டிப்பாக நம்ம ஏதாவது செய்யலாம். ஆனால் ஹெல்த்து மட்டும் நல்லா பார்த்துக்கணும். வண்டியில் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் ஜென்ம சனினால் வாகனத்தில் வித்தைகள் காட்டுறது, செல்ஃபோனை பேசிக்கின்னு ஓட்டுறது, யாருக்கிட்டையாவது தகராறு பண்ணிக்கின்னு ஓட்டுறது, பொண்டாட்டியை திட்டிக்கின்னு ஓட்டுறது, இதெல்லாம் வச்சிங்கன்னா பெரிய வம்பு விலை கொடுத்து ஓடணும். நீங்களே போய் கல்லில் இடிப்பீங்க, நீங்களே போய் ஏதாவது வண்டியில் இடிப்பீங்க, நீங்களே போய் மரத்தை இடிப்பீங்க. உங்களை வந்து எவனும் இடிக்க மாட்டான். நீங்கள் இடித்து எவனுக்காவது ஆனால் தான் உண்டு. அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால், 12இல் ஏற்கனவே ராகு இருப்பதனால் சுபவிரிய பிராப்தம்லாம் ஏற்படும். தனுசுவும் மீனமும் வெளிநாட்டில் வீடு வாங்குவது, வெளிநாட்டில் நிலம் வாங்குவது, வெளிநாட்டில் முதலீடு செய்வதெல்லாம் இந்த குரு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. மிதனத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படுவது விசேஷமான அமைப்பு. எனவே மீன ராசிக்காரர்களுக்கு பண வரவு நிச்சயமாக இருக்கும், முதலீடுகள் நிச்சயமாக இருக்கும். வீடு கட்ட பிராப்தம் இல்லை, இந்த பிராப்தம் இல்லை, வயசு 40 ஆயிடுச்சு, ஒரு இடம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சமும் சுபவிரிய பிராப்தமும், மீனம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விதமான லட்சுமி கடாட்சமும் நிச்சயமாக ஏற்படும். உடற்பயிற்சி நைட்டு தூங்குறதுக்குள்ளேயாவது பண்ணிடுங்க. டெய்லி 7 நாளும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் 7 மணி நேரம் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு வாரத்தில் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 24 × 7. ஆனால் அதில் 7 மணி நேரம் ஒதுக்கி வைத்து வாரத்துக்கு 7 மணி நேரம். அதனால் ஒரே நாளில் செஞ்சுட்டு பெட்டில் படுத்துட்டு என் உயிரை வாங்காதீங்க. இதை மட்டும் பண்ணுவது மிக மிக விசேஷமான அமைப்பை கண்டிப்பாக புதனின் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக மீனத்திற்கு வலிமையும் சந்தோஷத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுப்பார். வெரி குட், வெரி குட். ரொம்ப ரொம்ப டாப். என்னங்க ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கு. கடவுள் திறந்தா பகவானுடைய கிருபை. நக்கீரனுடைய ஓம் சரவணபவன் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல நான் வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அனுகிரகம் செய்த நக்கீரன் அண்ணன், அருமை அண்ணன் ஆசிரியர் கோபால் அண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை குருநாதர் திரு ராஜேஷ் அண்ணன் அவர்களுக்கும், உங்கள் அனைவர்களுக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இந்த 12 ராசி கட்டங்களுக்கும் குரு பயிற்சியின் பலன்களை மிக சிறப்பாக சொன்னார் செல்வி அவர்கள். செல்வி அவர்களுக்கும் இதுவரை கேட்ட உங்களுக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.